ரிதிவனுக்கும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பொறுத்தவரையில் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதன் மூலமாக ரஷ்யா பெறக்கூடிய பணம் என்பது உக்ரைனுக்கு எதிரான போருக்கு மறைமுகமாக இந்தியா உதவுவது போல் அமைகிறது என்றெல்லாம் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். இதனால் உடனடியாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் ட்ரம்ப் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். இந்த நிலையில் தான் தற்போது வெள்ளை மாளிகையில் அவர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அந்த தகவலை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடமிருந்து இனி இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என்று மோடி தன்னிடம் தெரிவித்ததாக ட்ரம்ப் தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது. மேலும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த பல விடயங்கள் பொறுத்தவரையிலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதில் நான் இதனால் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும், இதனால் மோடி தன்னிடம் தொடர்பு கொண்டு அது தொடர்பாக உறுதியளித்தார். இனி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் என்றும், ஆனால் இதை உடனடியாக செய்ய முடியாது, இது ஒரு செயல் நடைமுறை, இந்த நடைமுறை படிப்படியாக கொண்டு வரப்படும் என்றெல்லாம் பிரதமர் மோடி தெரிவித்ததாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரம், இந்த நடைமுறையை பொறுத்தவரையில் இந்த நடவடிக்கை ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த இது ஒரு மிகப்பெரிய அடியாக அமையும் என்றும், அதே போன்ற ஒரு நடைமுறையை சீனாவையும் நாங்கள் செய்ய போகின்றோம் என்றெல்லாம், செய்ய வைக்க போகின்றோம் என்றெல்லாம் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடியும் பாராட்டி பேசியிருந்தார். நரேந்திர மோடியை பொறுத்தவரை ஒரு சிறந்த மனிதர் என்றும், ட்ரம்பை அவர் நேசிக்கிறார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் கவனித்து வருகின்றேன், நீண்ட காலமாக தலைவராக பிரதமர் மோடி இருந்து வருகிறார் என்றெல்லாம் பிரதமர் மோடி குறிப்பிட்டு அவர் புகழ்ந்து பேசியிருந்தார். ஆனால் இந்த விவகாரம் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க நிறுத்துகிறதா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியது. இந்த கேள்வியை பொறுத்தவரையிலும் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் எந்தவித உடனடி பதிலும் தெரிவிக்கவில்லை, அதற்கு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த கேள்விக்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் இருந்தார்கள். அப்படி என்றால் ட்ரம்ப் கூறியது உண்மைதானா என்ற கேள்வியும் எழுப்பியது. ஆனால் தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக இந்த விவகாரத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எண்ணெய் மற்றும் எரிவாயு பொறுத்தவரையிலும் கணிசமாக இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது என்றும், ஒரு நிலையான எரிபொருள் விலை, எரிபொருள் விநியோகத்தில் பாதுகாப்பு தன்மை போன்றவை இந்தியாவின் எரிசக்தி கொள்கையாக இருக்கிறது என்றும், ஆனால் ட்ரம்ப் கூறியது போன்ற எந்தவித ஒரு முடிவையும் பிரதமர் மோடி எடுக்கவில்லை, அது தொடர்பாக எதுவும் அவர் தெரிவிக்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து என்பது முற்றிலுமாக உண்மைக்கு புறமானது என்பதும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்பதும், அதில் எந்தவித ஒரு தொய்வும் ஏற்படாது, இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் என்பதும் இதன் மூலமாக தெரிய வருகின்றது.